வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஸோ என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி புக்ஸ் வந்து நம்ம படிக்கணும், எப்படி நம்ம கரெக்டான வழியில ப்ரிப்பேர் பண்ணா இந்த எக்ஸாமை 100% நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ என்டிபிசி எக்ஸாம் நீங்க இப்பதான் புதுசா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், யாரா இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சரியா? ஸோ முதல்ல இந்த என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிபிடி 1, அடுத்தது சிபிடி 2, மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்க வாங்குவீங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இல்ல சிபிடி 1, 2 பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட். சரியா? இந்த சிபிடி 1க்கான சிலபஸ் என்னதான் இருக்கும், இந்த சிபிடி 2க்கான சிலபஸ் என்னதான் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் ஆங்க, ஆனா கொஸ்டினோட தான் வித்தியாசம். சரியா? ஸோ ஆப்டிடியூட் வரும், ரீசனிங் வரும், ஜெனரல் அவேர்னஸ் வரும். ஸோ ஆப்டிடியூட் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங் 30 கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலா நமக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே நேரத்தில் சிபிடி 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து 35 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ரெண்டுக்குமே சேம் டைம் தான், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 100 கொஸ்டினுக்கும் 90 மினிட்ஸ் தான் டைம், இந்த 120 கொஸ்டினுக்கும் 90 மினிட்ஸ் தான் டைம். சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் 1:15 ரேஷியோல என்ன பண்ணுவாங்க, நம்ம சிபிடி 2க்கு வந்து எடுப்பாங்க. அதாவது நீங்க வந்து 100 பேர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 15 மடங்கு, கிட்டத்தட்ட 1500 பேர் என்ன பண்ணுவாங்க, சிபிடி 2 வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு வந்து எடுப்பாங்க. சரியா? அதான் 1:15. 100 பேர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 1500 பேர் உள்ளாடி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு அதுல வந்து 1:5 என்ன பண்ணுவாங்க, உள்ளாடி எடுப்பாங்க. சொல்ற புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வேலை இப்போ வந்து ஒரு 11,3 ஒரு 15,000 வேகன்சி கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ 1:15 நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட 2,25,000 பேர் என்ன பண்ணுவாங்க, சிபிடி 2க்கு வந்து என்ன பண்ண போறாங்க, சூஸ் பண்ண போறாங்க. அப்ப ஸ்டேஜ் 1ங்கிறது ஈஸி தான். இந்த கரெக்டான வெளியில நம்ம படிச்சாலும் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், மேக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன மாதிரி சிலபஸ் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டா பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ மேக்ஸுக்கான சிலபஸ் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது வந்து ஜிகேக்கான சிலபஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேக்கான சிலபஸ். சரியா? ஸோ ஏன் இது இதாகுது, ஒரே நிமிஷம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேக்கான சிலபஸ். சரியா? ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜிகே நமக்கு எப்போதுமே தெரியும், ஹிஸ்டரி வரும், ஜியோகிராஃபி வரும், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இது எல்லாமே வரும். நீங்க ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் தான் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. புரியுதா? ஸோ புதுசா படிக்கிறவங்க இந்த ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ ஸ்டோன் இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம், இண்டஸ் வேலையில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, வேதிக் சிவிலைசேஷன், ஜெயினிசம், புத்திசம், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கும். இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணா போதும், ஸ்கூல் புக்ல என்சிஆர்டி புக்ல இருக்குது, நீங்க என்ன பண்ணா போதும், ப்ரிப்பேர் பண்ணா போதும். சரியா? ஸோ இந்த புக் உங்களுக்கு எங்க கிடைக்கும், இந்த சிலபஸ்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, நம்ம பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். மாசா லேர்னிங் ஆப்ல போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல கண்டென்ட் ஒன்று இருக்கும், கண்டென்ட் உள்ளாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளாடி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் வந்து பிடிஎஃபா இருக்கும், நீங்க ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி தாண்டி ஆன்சியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, பாலிட்டி. இதுல பாலிட்டி வந்து முக்கியமானது. நீங்க என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்டரி நிறைய போர்ஷன்ஸா இருக்கும். ஸோ படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா பாலிட்டி என்ன படிக்கோங்க, முக்கியமா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது நமக்கு முக்கியமானது வந்து என்னன்னா ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபில வேர்ல்ட் ஜியோகிராஃபி அப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு 2 தான் இருக்கும். ஸோ ஜியோகிராஃபியும் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல முக்கியமா நமக்கு வந்து சென்சஸ், 5 இயர் பிளானு,
ஸ்கீம்ஸ் இப்போ ரீசெண்டா கேட்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இது எல்லாமே அடிக்கடி கேட்பாங்க சரியா. ஃபைவர் பிளான் கேட்பாங்க, சென்சஸ் கேட்பாங்க, பேங்கிங்கை பத்தி கேட்பாங்க சரி. என்ன கேட்பாங்க? பேங்கிங்கை பத்தி கேட்பாங்க. ஸோ இப்போ உள்ள ஸ்கீம்ஸை பத்தி கேட்பாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருப்பாங்கல்ல, எல்லா ஸ்கீம்ஸை பத்தி நம்ம கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க சரியா. அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஜிகே, ஸ்ட்ராட்டஜி ஜிகே, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஜிகேக்கு நம்ம ரயில்வே எக்ஸாம் சொல்லிட்டு எக்ஸாக்ட் பேட்டர்ல என்ன பண்றோம், ஒரு புக் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ரயில்வே எக்ஸாமோட எக்ஸாக்ட் பேட்டர்ல இருக்கும். இந்த புக்கோட வேலை பாத்தீங்க அப்படின்னா 250 வரும். ஸோ இந்த புக்கு நம்ம ஆப்ல இருக்கு, மாசா லேர்னிங் ஆப்ல நீங்க கோர்சஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ நீங்க 250 பே பண்ணீங்க அப்படின்னா அந்த புக் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வீட்லயே எடுத்துக்கலாம். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க சரியா. ஸோ அதனால இது வந்து படிச்சுக்கோங்க சரியா. இதெல்லாம் ஜிகேயோட சிலபஸ். இதெல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சரியா. ஸோ டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் சரியா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இதான் சயின்ஸ். ஸோ சயின்ஸ் வந்து எப்போதுமே ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. ஸோ பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாபிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மெக்கானிக்ஸ், இதெல்லாம் வந்து உங்க சயின்ஸோட கம்ப்ளீட் மெட்டீரியலுமே வந்து என்ன இருக்குது, நம்ம ஆப்ல வந்து இருக்கு. அந்த ஃப்ரீ மெட்டீரியல் நீங்க போனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் படி உங்களுக்கு வந்து ப்ராப்பரான நோட்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து தேவைப்படுது, ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணா போதும். 9384417810 சரியா. ஸோ இந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணா போதும். நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கணும், எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க சரியா. 8248081621. நம்ம இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா மார்த்தாண்டத்துல இருக்குது. மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஒரு எக்ஸாக்ட் ரயில்வே எக்ஸாம் பேட்டர்ல நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து டைரக்டா வந்து ஜாயின் பண்ண அவசியமே கிடையாது. நீங்க டைரக்டா வந்து பாருங்க, நீங்க டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஃபீட்பேக்லாம் கேட்டு பாருங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, எங்க ரிசல்ட் எப்படி இருக்கு. கிட்டத்தட்ட நாங்க ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல தான் 140+ ரிசல்ட் இந்த 4 இயர்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். 4 இயராவே நம்ம வந்து ஆஃப்லைன்ல ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்ஸ்டியூட் தான். எங்க ஸ்டூடெண்ட்லாம் ஃபீட்பேக் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணா போதும், ஜாயின் பண்ணா போதும். ஆனா 100% ரிசல்ட் நாங்க என்ன பண்ணுவோம், கேரண்டி பண்ணுவோம். ஏன்னா நாங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்டடி கேம்பஸ். படிப்பு 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 படிப்பை தவிர எதுவுமே இருக்காது. வீக்லி மோட்டிவேஷனா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா போகும். இதே மாதிரிதான் ஆன்லைன் கிளாஸும். உங்களால இதெல்லாம் வந்து படிக்க முடியல, மேரிடா இருக்கேன், நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1300 இந்த அமௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கிளாஸா இருக்கும். டெய்லி கிளாஸ், டெய்லி டெஸ்ட் யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டு, வேவ், சவுண்டு, லைட்டு, இல்லை லைட் படமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லைட்டு, எலக்ட்ரிசிட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது சிலபஸை டவுன்லோட் பண்ணி முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 28 டாபிக் கிட்ட நமக்கு இருக்கும் சரியா. ஸோ என்னென்ன மேக்ஸ் டாபிக்லாம் படிக்கணும் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா மாடல் 1, 2, 3 இந்த கம்ப்ளீட் மாடலுமே நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பார்த்தாலே தெரியும். ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், இந்த ரயில்வே எக்ஸாம் பேட்டர்ல என்ன பண்ணலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் சிஸ்டம், டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ், இண்டிசஸ், எல்சிஎம், ஹெச்எஃப், பர்சன்டேஜ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28 டாபிக் இருக்கு மேக்ஸ்ல சரியா. நம்ம ரீசனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 டாபிக் இருக்கும். அனலாகி, கோடிங், டிகோடிங்கு. ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி இந்த கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு பேஜை மட்டும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல என்ன தேவை, சிலபஸ் வந்து தேவை. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மெயின்ஸோட சிலபஸ் தான் இந்த ரீசனிங். அப்படி நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆச்சும், என்டிபிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆச்சு. ஒரே கல்ல 2 மாங்கா, அழகா என்டிபிஎஸ்சி கிளியர் பண்ணலாம். புரியுதா? ஸோ இவ்வளவு நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன தேவை, எக்ஸாம் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு சரியா. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டேன், எங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். முதல்ல சிலபஸ் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் எடுத்துக்கோங்க சரியா. பிரிண்ட் எடுத்துட்டு நீங்க பண்ணக்கூடிய வேலை வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா இந்த பேட்டர்ல நீங்க படிங்க, கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ நம்ம மேக்ஸ் ரீசனிங் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கறாங்க கரெக்டா. ஸோ மேக்ஸ் ரீசனிங் இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. கிட்டத்தட்ட 70%, அதாவது 60 மார்க் வந்து நமக்கு வந்து மேக்ஸ் ரீசனிங்லேயே முடிஞ்சு போகுது. இந்த மேக்ஸ் ரீசனிங் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல வந்து கான்செப்ட் வந்து படிங்க. முதல்ல வந்து என்ன பண்ணுங்க, கான்செப்ட் வந்து படிங்க. மேக்ஸ் ரெண்டுக்குமே கான்செப்ட் படிங்க.
ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் 2-3 யூடியூப் சேனல் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ண வேணாம். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச 2 யூடியூப் சேனல் வந்து ரெஃபர் பண்ணி கான்செப்ட் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க. ஸோ கான்செப்டை நீங்க படிச்சு முடிச்சுட்டு, சரியா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து நீங்க நல்லா படிச்சு முடிச்சுட்டு நீங்க பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான வேலை வந்து என்னன்னா ஒய்சிடி புக். நான் இப்போ காட்டி கொடுத்தது தெரியுமா புக், நம்மளோட ஆப்ல இருக்குது, மாசா லேர்னிங் ஆப்ல இருக்கும். மாசா லேர்னிங் ஆப்ல போயிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒய்சிடி புக்ல பிஒய்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு 200+ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டாபிக் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நேரம் எங்க போயிருங்க, ஒய்சிடி புக்ல போயிட்டு சால்வ் பண்ணுங்க. வேற எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். மேக்ஸ் ரீசனிங் வந்து கான்செப்டை படி, எல்லா டாபிக்குமே யூடியூப்ல இருக்கு. சரியா? ஸோ கான்செப்டை படி, ஒய்சிடி புக்கை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோ, இல்லை வாங்கிக்கோ, அதுல இருக்க கொஸ்டின்ஸ் என்ன பண்ணு, சால்வ் பண்ணி பாரு. சரியா? அதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பிரச்சனை வரும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாதான் நம்ம என்ன பண்றோம், டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்றோம். ஸோ ரயில்வே டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கூட அதுலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, கிளியர் பண்ணி தருவாங்க. ஸோ யாருக்கா தேவைன்னா இந்த நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ நமக்கு மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் படிக்கிறோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்றோம். நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியும், மேக்ஸ் ரீசனிங் வந்து தரவு பண்ண முடியும். இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 days நீங்க வந்து என்ன பண்ணணும், பிளான் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிடணும். வேலை இந்த மேக்ஸ் ரீசனிங் முடிச்சுட்டு தூரம் வச்சிடணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஜிகே விளையாடி வாங்க. சரியா? இந்த மேக்ஸ் ரீசனிங் முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம், மார்க் டெஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சைட் பை சைடு ஜிகே அண்ட் சயின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ இந்த ஜிகே சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குது. நம்மளோட சமச்சீர் கல்வி புக் வச்சு படிக்கலாம், என்சிஆர்டி புக்ஸ் வச்சு நீங்க படிக்கலாம், இல்லைன்னா கடையில் வாங்கின லூசன் புக்கு, இல்லைன்னா எங்கேயாவது வாங்கின இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல், எதை வேணாலும் படிக்கலாம். நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல கூட போய் படிச்சுட்டு இருக்கலாம். எதனாலும் படிங்க, ஆனால் எக்ஸாக்ட் பேட்டர்ன்ல படிங்க. நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்னு கண்டதையும் கழிவு வச்சு படிக்காதீங்க. நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சோர்சஸ்ல எதை வேணாலும் வச்சு படி, எந்த அகாடமி மெட்டீரியலும் வச்சு படிச்சுட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கிற ஒய்சிடி புக்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. உங்களால 100 கொஸ்டினுக்கு 80 கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியல், அதை வச்சு நீங்க தைரியமா படிங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணி படிங்க. புரியுதா? எல்லாருமே கஷ்டப்படுறதுனா படிக்கிறீங்க. ஸோ அதனால ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஸோ கரெக்டான மெட்டீரியல் வச்சு படிங்க, ஒரே மெட்டீரியல் வச்சு படிங்க. சரியா? ஸோ இந்த மேக்ஸ் ரீசனிங் இந்த சயின்ஸ்லாம் முடிச்சிட்டீங்க. சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா அப்டேட்ல இருங்க. சரியா? ஸோ முக்கியமா எதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரீசெண்டா நடந்த ஃபெஸ்டிவல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், அவார்ட்ஸ், இல்லைன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுவுமே நம்ம மாசா லேர்னிங் ஆப்ல இருக்கோம். நீங்க கோர்சஸ்ல போனீங்க அப்படின்னா 250 rupeesக்கே இதுக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு சூப்பரா கிடைச்சிடும். ஒரு 250 rupees பே பண்ணீங்கன்னா புக் வந்து உங்க வீட்டுக்கே வந்து கொரியர் சார்ஜோட சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இவ்வளவு நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 months ஆயிரும். சரியா? 4 மாசம் ஆயிரும். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு 4 மாசம் ஆயிரும். இந்த 4 மாசத்துல இருந்து எக்ஸாம் டேட் எப்போ வருதோ அது வரை நீங்க என்ன பண்ணணும், டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போடணும். டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போடணும். அதுக்கப்புறம் நீங்க டாபிக் போகவே கூடாது. சரியா? டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடணும். அப்ப டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க போடும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 2ஆம் நாள் வந்து 2 மார்க் எடுப்பீங்க. இதே மாதிரி 100 டெஸ்ட் நீங்க எழுதும்போது என்ன பண்ணலாம், 100 மார்க். கண்டிப்பா அந்த 100 மார்க்ல ஒரு 70% நீங்க என்ன பண்ணிடுவீங்க, நிச்சயமா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. புரியுதா? ஸோ நம்ம டார்கெட்டே 4 monthsல சிலபஸ் முடிக்கணும், 100 மார்க் டெஸ்ட் எழுதணும். இந்த ரெண்டுமே டார்கெட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், இந்த NTPC எக்ஸாம் என்ன பண்ணலாம், ஈஸியாவே பாஸ் பண்ணலாம். இந்த டிஎன்பிசி மாதிரிலாம் பெரிய அளவில் காம்படிஷனே கிடையாது. புரியுதா? ஸோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த ஜிகே தான்ப்பா. ஜிகே அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே கையில் வச்சிருக்கீங்க. ரீசனிங் மட்டும் நீ கொஞ்சம் படிச்சுட்டு மேக்ஸ்ல வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், இந்த ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, அதை மட்டும் நீ படிச்சாலே போதும். கண்டிப்பா டிஎன்பிசி படிச்ச பிள்ளைங்க ஈஸியாவே இந்த எக்ஸாம் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். சரியா?
நம்பிக்கையோட படிங்க. ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வந்து கொடுக்கும். ஸோ இந்த என்டிபிசி ஒரு வாய்ப்புன்னு நினைங்க. ஸோ இதுக்கு அடுத்தால உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா குரூப் டி வருது. புரியுதா? அடுத்த மாசம் அக்டோபர்ல வந்து என்னது கால்ஃபர் பண்றாங்க. ஸோ குரூப் டிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இந்த என்டிபிசி நல்லா படிச்சாலே போதும், குரூப் டி எக்ஸாம் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஸோ எல்லாருமே உங்க கனவுகள் நிறைவேறதுக்கு கஷ்டப்பட்டு உழைங்க. நிச்சயமா நீங்க எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.